ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் ரிங்ஸ் நீங்கள் வந்து கூட்டாவோ இல்லை வந்து பொரியலாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸுங்க உள்ளே இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபி. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம புடலங்காய் எடுத்து வாங்கும் பொழுது நல்லா பிஞ்சாக வாங்கிக்கணும். நம்ம வந்து முத்தெல்லாம் அந்த நார் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் உள்ள செஞ்சோம்னா இது அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து பிஞ்சு புடலங்காய் கிடச்சிது, ஸோ அதை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சென்டரில் இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்டாக ஒரு ரொம்ப தின்னாக இல்லாத ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, 1/4 இன்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இதை வந்து நம்ம ரவுண்டாக கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப இதுவாகிடும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு காயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம சாப்பிடும் பொழுது அந்த காயில் வந்து உப்புலாம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக முன்னாடியே கொஞ்சமாக உப்பும் தனி மிளகாத்தூளும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம வந்து டிப் பண்ணி போட போகிற மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா இடத்துலையும் உப்பு ஒரு இடத்துல நிற்காமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நம்ம வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் செலக்ட் பண்ணும்பொழுது நல்லா பிஞ்சு காயாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாம்நகரில் இந்த காயெலாம் எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடச்சிது. அதனால தான் சரி இந்த ரெசிபியை செஞ்சலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை நான் செஞ்சுட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போதும். அடுத்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். இது கூட மாவு நல்லா கரைச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் வந்து 65 மசாலா சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஊற வச்சுருக்க அந்த உப்பு போட்டு காரம் போட்டு ஊற வச்சுருக்க இந்த புடலங்காவை நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிக்க வேண்டியதான். அப்படியே நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். மொறுன்னு சூடாக செய்ய சாப்பிட்டோம்னா எங்கே காலி ஆகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டியதான். சூப்பராக இதை வந்து நல்லா பொரிச்செடுக்கணும். குட்டீஸுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்குமே. ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ஈவினிங் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 2வது பேட்சும் இது வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தனித்தனியாக கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் இருக்குன்றதுனால இந்த சின்ன வானல்லே போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இது வந்து கிறிஸ்பாக நல்லா பொரிச்சாச்சு. காய் வந்து அதுக்காக தான் நான் வந்து பிஞ்சு காயாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது. நம்ம வேக வைக்கும் பொழுது இந்த சூட்லேயே அது வந்து நல்லா வெந்துடும், இல்லைனா ஒரு ரா ஸ்மெல் மாதிரி இருக்கும், அது வர ஆரம்பிச்சிடும். சுட சுட சூப்பராக நம்மளோட புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க.